வா ட்ரம்ப் இப்போதான் நீ ஒழுங்கான ஒரு ஆம்புலன்றதை நிரூபிக்க போற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ட்ரம்ப் டு நெத்தன்யாஹு, you are a crazy and ungrateful. You are it not for me, you would be in person. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்க. அதாவது நீ ஒரு பர்ஃபெக்டான ஆளில் ஒரு அன்கிரேட்ஃபுல் மேன். நெத்தன்யாஹுவிடம் ட்ரம்ப் தொலைபேசியில் அழைப்பு விடுத்து, நீங்கள் ஒரு மனநோயாளி மற்றும் நன்றி கட்டவர். நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் சிறையில் இருப்பீர்கள். நிலைமை மோசமடைந்ததன் காரணமாக அவர் தொலைபேசி உரையாடலின் போது அவரை கடுமையாக சாட்டினார். உலகமே சொல்லிக்கிட்டு இருக்குது, ட்ரம்ப் யூ டூ லேட் மேன், யூ ஜஸ்ட் நவ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த நெத்தன்யாஹு. we are always talking like that. இதுதான் இப்போதைய நிலவரம். உடனடியாக, ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஈரான் கொடுத்த அழுத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உடனடியாக இஸ்ரேல் பாலஸ்தீன், இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தை நிறுத்தினாதான் நாங்கள் இனி வரும் நாட்களில் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு முன் வருவோம் அப்படின்றத எத்தி வச்சிட்டாங்க. யார்? ஈரான். அதன் பிறகு கடைசியாக இனிமே எந்த வாய்ப்பும் இல்லை. நம்ம எப்படியாவது இவனை தடுத்து நிறுத்தினா மட்டும்தான், இந்த மடையனை நிறுத்தினா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் இவங்களோட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்பட்டு விட்டார். நல்ல விடயம் அது. ஏன்னா நெத்தன்யாஹு எதுக்குமே அடங்குற மாதிரி தெரியல, யாருக்குமே அடங்குற மாதிரி தெரியல. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிறான். இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் லெபனான், அடுத்த காசாவினுடைய நிலைமை லெபனானையும் ஊடுருவிடுச்சு. 175% ஊடுருவிடுச்சு. இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் அதிகரிக்காமல் இருக்கணும்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல தீர்வு இந்த அரசாங்கங்கள் எடுத்தே ஆகணும். ட்ரம்ப் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்காத வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை எதிர்காலத்தில் இந்த இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் உட்பட மற்ற உலக நாடுகள் உட்பட எல்லா நாடுகளும் சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா இது காலப்போக்கில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ லெபனான், அதுக்கப்புறமா பாலஸ்தீன் முடிஞ்சு லெபனான், அதுக்கப்புறமா சிரியா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஈஜிப்த், அங்கே இங்கேன்னு ஒட்டுமொத்த அரபு நாடையுமே புண்ணிய பூமியாக மாற்றுறது தான் இவனுடைய நோக்கம். அவன் ஆல்ரெடியே அதை தெளிவுபடுத்திட்டான், சொல்லிட்டான் நெத்தன்யாஹு, நாங்கள் இதை செய்கிறது தான் என்னுடைய பிளான் அப்படின்னு. ஏன்னா இப்போதைய சூழலில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை காலப்போக்கில் அரபு நாடுகளையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் இஸ்ரேல் முயற்சி பண்ணுது. அது நீ புரிய வேண்டியவங்களுக்கு புரியுது, இந்த பார்க்குறவங்களுக்கு புரியுது, புரிய வேண்டியவங்களுக்கு இன்னும் புரியலை. புரியும் போது லேட்டாகிடுமோ தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ட்ரம்ப் யாரா பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் சீனியர் அவன் வாயில் போடுங்கப்பா, இப்போதான்ப்பா சரியான வார்த்தை பேசியிருக்கான், பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை டெலிஃபோனில் கிட்டத்தட்ட எத்தனையோ நிமிடங்கள் பேசினதா நான் நியூஸ் கட்டில் தான் கேட்டுக்கிறது. அதை ரீபோஸ்ட் பண்ணுறதுக்காக நியூஸ் ஓடிடுச்சு. பேசினதாகவும் ட்ரம்ப் எச்சரித்ததாகவும், நீ இந்த லெபனான் மீது நடத்துகிற என்னது வார்த்தை, எஸ்கலேஷன், அதாவது லெபனான் மீது நடத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுறது நெத்தன்யாஹுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இது தொடரக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்ததாக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ட்ரம்ப் இப்போ தாயா நீ சரியான உருப்படியான ஒரு வார்த்தை பேசியிருக்கிற, ரொம்ப நன்றி. இது அப்படியே தொடர்ந்தால் நல்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். What do they need to do to violate the ceasefire? Well, you'll find out, because I'll let you know. They know what to do, and they know what to do. They know what not to do, more importantly, actually. And, they fired them in little boats
with pea shooters, the pea shooters, little boat with little, why? Because they don't have any boats anymore. Their Navy is comprised of, they call them little boats, right? Boats or little boats. And they're fast, yeah. They're so fast that that they had 8 of them and they're all gone. And they're fast, but they're not fast like a missile. A missile is slightly faster. They're all gone, so they're looking around for little boats to try and compete with our great Navy. We have a Navy that's unbelievable. We set up a blockade, as you know very well. Not one ship. A couple tried, and they got their engine shut out. You remember? I think it was it was a great display. A ship wanted to go through, break the blockade. They were warned not to. And then they were warned again by a young Annapolis captain of the ship with a great look, central casting. These people are central casting, I'll tell you. And he said, don't do it. Then he said, evacuate your engine room with this unbelievable loudspeaker that goes over water. He said, you have 10 seconds. And then from 4 miles with one bullet, it went right into the engine. And Gary, the ship stopped very quickly. They hit the engine with one shot. It wasn't a missile. They don't want to waste a missile on it. It's too easy. And we had another one, a 2000, one of the biggest ships in the world. They were warned, and he said, go back now. Go back right now. You will be shot at within 10 seconds. Yes, I am going back to Iran. I am going back. And that was the end of that, right? He went. It took him 10 miles to turn. The ship was so big, but they respect us. They didn't used to respect us, but they respect us more than we've ever been respected. Our country now is the hottest country anywhere in the world. We had a country that was dead when we had that group of people that ran this country with their open borders, letting anybody come in from the Congo, from countries all over the world. They came in from prisons and mental institutions. We had a country that would have been a dead. If they won the election, this country would have been a dead country. Now we have the hottest country anywhere in the world. Go ahead.